இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பரணி வந்துட்டா. சண்முகம், சம்திங் இஸ் ராங். அந்த பொண்ணோட கழுத்தை கூர்மையான ஆயுதத்தால வெட்டிருக்காங்க. போச்சுடா, டூர் வந்த இடத்துலயும் பிரச்சனையா? இல்ல பரணி, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பேசாம வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சு நம்ம புறப்படுவோம்ல. இதுல கேஸ் அது இதுன்னு நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. டேய், நீ போலீஸா இருந்துட்டு இப்படி பேசலாமா? இல்ல, ஒரு போலீஸா இருக்கறனாலதான் இப்படி பேசுதேன். இது எங்க போய் முடியும்னு எனக்கு தான் தெரியும். இல்ல பாண்டி, இரு பரணி என்ன சொல்லுதான்னு கேட்போம். இல்ல பரணி, நீ என்ன சொல்ல வருத? அந்த பொண்ணை மர்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. கத்தியால வெட்டு காயம் பட்டிருக்கு. அப்போ அந்த 4 பேர் துரத்தி வந்தானுல, இந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தானு சொல்லுதியா? ஆமா, ஏன்னா அவங்க நோக்கமே அதுதான். இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போனா நிச்சயமா அவளுக்கு ஆபத்து. இல்லை, அந்த புள்ள ஆறு என்னன்னு கேட்டியா? டேய் இல்லடா, அவளுக்கு ஹெவி பிளட் லாஸ். அவ பேசுற நிலைமையிலயும் இல்ல. அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? வந்தாச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு, உசுரை காப்பாத்தியாச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமே. மாமா இல்ல மாமா, ஒரு டாக்டரா பார்த்தாலும் ஒரு மனுஷனா பார்த்தாலும் அவ உசுரை காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. இது பாருங்க, வந்தது வந்துட்டோம். இன்னொரு ½ hour இருந்து அவளை கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிடலாம் ப்ளீஸ். இப்போ டாக்டர் சொன்னா எப்பயும் சரியா தானே இருக்கான். அவ சொல்றது கேளு. இல்லை பாண்டி, போய் பஸ்ல இருக்கிறவங்கள ஏதாச்சும் வாங்கி கொடுல. அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு சொல்லு. டாக்டர், அந்த புள்ள கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம போவோம். சரியா? இவன் 4:30 போட ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் கொஞ்சம் வாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்னாச்சு சார், கோவப்படாம சிரிக்கிறீங்க? அந்த ஆண்டவன் இருக்காயா, என்னோட எல்லா எதிரியும் ஒன்னா சேர்த்து ஒரே பஸ்ல அனுப்பியிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? அந்த சண்முகம் எனக்கு மிகப்பெரிய எதிரி. அவனை குடும்பத்தோட அழிக்கிறதுக்காக தான் நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ லட்டு மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த குடும்பத்தையும் அழிச்சிடலாம், இந்த கவிதாவையும் அழிச்சிடலாம்.